நீங்க பாத்துக்கிட்ட இப்ப கண்டுபிடி இனி நம்ம பாத்தீங்கன்னா சின்சனுடைய மோஸ்ட் ஆர் எபிசோட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த எபிசோட்ல பாத்தி அப்படின்னா நம்மளோட கசமா தான் கோஸ்டா இருப்பான். ஸோ அதனால யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த எபிசோட் ரொம்ப ஆர்டரா இருக்கும். வீடியோக்குள்ள பாத்துக்க மாட்டேடி நீங்க நம்ம சேனலுக்கு பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ற எந்த வீடியோ வரந்தாலும் உங்க நோட்டீஸ்ல வரும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம பிரின்சிபல் சார் வந்து பேசுறாரு. அவர் என்ன பேசுறாருன்னா, என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்து நடந்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் அப்படியே அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு. எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்மளோட கசுமாவோட ஃபிளாட்டை வந்து காட்டுறாங்க. அதுக்குள்ள நம்மளோட கசுமா வந்து எங்கேயோ கிளம்புறான். எங்கடான்னு பார்த்தா அவனோட டியூஷனுக்கு தான். அப்பனோட அம்மாவும் வந்து என்ன கசுமா டைம் அடிச்சா சரி போப்பா பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கசுமா அம்மாவும் சொல்றாங்க. சரிம்மா நான் பத்திரமா போயிட்டு வரேன் பாய் அப்படின்ட்டு நம்மளோட கசுமா சொல்லிட்டு அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இவனும் போறான். போற வழியில அவன் புக் வந்து படிச்சுக்கிட்டே போறான். ஏன்னா இன்னைக்கு அவன் டியூஷன்ல வந்து டெஸ்ட் இருக்கு. அப்போ முன்னாடி பார்க்கல நம்மளோட ஷின்சன் வந்து புதுபேசிட்ட பாடிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்மளோட கசுமா வந்து இவனுக்குனாடா வேலையே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கசுமா சொல்லிட்டு இவன் கண்ணை மட்டும் முடிச்சோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்மளோட கசுமா வந்து அவனுக்கு தெரியாமல் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ அப்புறம் நம்மளோட கசுமா வந்து டியூஷனுக்கு வந்துடுறான். அங்கே வந்து பார்த்தா நம்மளோட கசுமா வந்தானே உடனே கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுக்குறாங்க. நம்மளோட கசுமாவும் ஆர்வத்தில் அந்த கொஸ்டின் பேப்பர் உடனே திருப்புறான். பார்த்தா அவன் படித்த எந்த கொஸ்டினுமே அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்காது. என்னடா இப்படி ஒம்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கசுமா சொல்கிறான். அப்புறம் அதெல்லாம் எப்படி சமாளித்து அவனும் வீட்டுக்கு கிளம்பிட்டு வரான். சாயந்தரமாக ஆகுது. அப்படி புக்கு பார்த்துக்கிட்டே வரான் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அப்பயும் பார்க்கல நம்மளோட ஷின்சன் வந்து இன்னமும் பெரிய ஸ்டெப் ஆடிட்டு இருக்கான். என்னடா இவன் மத்தியானத்துலேருந்து இன்னும் ஆடிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கசுமா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்புறம் இங்கே திரும்பி பார்த்தா நம்மளோட ஷின்சன் நீ எப்படி இங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கசமா கேட்கறான். என்ன கசமா என் கூட விளையாட வந்தியா அப்படிங்கிற மாதிரி ஷின்சன் சொல்றான். எனக்குன்னா வேலை என்ன நினைச்சியா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம கசமா வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்மளோட கசமாவோட அம்மா வந்து என்ன கசமா டைம் ஆச்சா சரி போப்பா பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி கசமா அம்மா சொல்லுவாங்க. என்னது நாமா இப்பதாம்மா போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கசமா சொல்றான். இங்க பாருப்பா டியூஷன் டைம் இப்பதான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து ஃபோன் எடுத்து காட்டுவாங்க. அடா ஆமா சரி நம்மள போவோம் அப்படின்ட்டு போறான். ஆமா இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கசமா யோசிச்சுட்டு போறான். திரும்ப பார்த்தா பார்க்கல நம்ம ஷின்சனும் வந்து புரிபுரிச்சு பாடிட்டு இருக்கான். ஐயோ இவனை பார்த்து என்ன பிரயோஜனம் டியூஷன் டைம் ஆகுது அப்படின்ட்டு இவனும் ஓடுறான். அங்கே போய் பார்த்தா டெஸ்ட் எழுதுறான். இந்த தடவை நம்மளோட கசுமா வந்து நல்லாவே எழுதுவான். ஏன்னா நம்மளோட கசுமா தான் போன தடவை கொஸ்டின் பேப்பரில் என்னென்னு தெரிஞ்சிச்சுல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் நம்மளோட கசுமா யோசிக்கிறான் என்னடா இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம வயசோட போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி கசுமா சொல்கிறான். ஒரு வழியாக டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு திரும்ப சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து பார்த்தா இன்னமும் நம்மளோட ஷின்சன் வந்து புரிபுரி ஸ்டெப் தான் போட்டுட்டு இருக்கான். பொங்கி ஏழு கசாமா அப்படின்ட்டு நம்மளோட கசுமா வந்து ஷின்சன் கிட்ட போயிட்டு ஷின்சன் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சும்மா விளையாட்டுருக்கப்போ உனக்கு என்னப்பா வந்தது அப்படிங்கிற மாதிரி ஷின்சன் சொல்கிறான். அப்புறம் நம்ம கசுமா வந்து எனக்கு காயிலிருந்து ஒரு நடந்த விஷயமே திரும்ப நடக்குதுடா. ஏதோ நான் வந்து டைம் லூப்ல வந்து மாட்டிக்கிட்டேன் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி கசமா சொல்றான். என்னது டைம் லூப்பா அப்ப நம்மளுக்கு வயசே ஆகுது போடு போ அப்படிங்கிற மாதிரி ஷின்சன் சொல்றான். உன்கிட்டலாம் சொன்ன மாதிரி என் புத்தி செருப்பால அடிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி கசமா சொல்லிட்டு அங்கே போறான். ஏன்டா பேசி தீத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி ஷின்சன் சொல்றான். ஆனா நம்மளோட கசமா கேட்காம அங்கே வந்து கிளம்பி வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்மளோட கசமாவோட அம்மா திரும்பியும் என்ன கசமா டைம் அடிச்சா சரி போப்பா பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கசமா அம்மா சொல்றாங்க. அப்புறம் கசமா வந்து என்னடா இது அப்படின்னு நம்மளோட கசமா வந்து அந்த கதவு வந்து திரும்ப தந்துட்டு மூடுறான். உடனே நம்மளோட கசமா அம்மா வந்து திரும்ப வந்து என்ன கசமா டைம் ஆச்சா சரி போப்பா பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி கசமா சொல்றாங்க. நம்ம கசமாக்கு ஒன்றும் புரியல. அங்கேருந்து அறக்க பறக்க நம்ம கசமா பார்த்தீங்கன்னா ஓடி வரான். ஸோ அப்புறம் நம்மளோட கசமா அங்கேருந்து ஓடுறான். அப்புறம் நம்மளோட ஷின்சனும் வந்து திரும்ப பார்க்கல புரிபுரி ஸ்டெப் போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் கண்டுக்காம நம்மளோட கசமா வந்து டியூஷனுக்கு வந்துடுறான். அங்கேயே டெஸ்ட் முடிச்சுட்டு திரும்ப அந்த அங்கிள் கிட்ட கொடுத்துட்டு இந்த அங்கிள் நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவனை கொடுத்துட்டு ஸோ அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வருவான். அப்புறம் நம்மளோட கசமா வந்து இந்த தடவை நம்ம ஷின்சன் கூட விளையாடிடலாம் அப்புறம் தான் உண்மை தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கசமா சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட ஷின்சனும் வந்து புரிபுரி ஸ்டெப் போடுறான். அப்புறம் நம்மளோட கசமா வந்து டே நான் கூட விளையாட வரேன்டா அப்படிங்கிற மாதிரி கசமா சொல்றான். சரி ஓகே அப்படின்ட்டு இங்கே 2 பேர் ஐடென்டிஃபை காட்டுறாங்க. அப்புறம் டெஸ்ட் வந்து 1 2 3 அப்படின்னு என்றான். அப்புறம் கசுமா வந்து அங்கே ஒரு டனல் இருக்கும்ல அதுக்குள்ள ஒளிஞ்சிக்கிறான். அப்புறம் கசுமா வந்து வெளியே யாரோ இருக்கிறத பார்க்கறான். பார்த்தா வெளியே நம்ம கசுமா மாதிரியே இன்னொருத்தர் இருக்கான். இவன் தான் இந்த எபிசோட்ல பேய். அப்புறம் அந்த பேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுது. இதை பார்த்து நம்ம கசுமா வந்து டேய் நில்றா போலி கசுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கசுமா துரத்திக்கிட்டு போறான். அவன் பாட்டுக்கிட்டு நல்லா வேகமாக ஓடுறான். அவன் வந்து நம்ம கசுமா ஃபிளாட்டுக்குள்ள போயிட்டு லிஃப்ட்ல ஒரு பட்டன் வந்து அழுத்துறான். அப்புறம் கசுமா வந்து எவ்வளோ பிடிக்க பார்க்கறான். ஆனால் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வந்து மூடிடுது. நீ லிஃப்ட்ல போனால் நாங்கள் படிக்கட்டில் ஏறி வருவோம் அப்படின்ட்டு இவனும் படிக்கட்டுலாம் ஏறி வருவான். ஸோ அப்புறம் நம்ம பேய் கசுமா வந்து நம்மளோட கசுமா ஃப்ளோருக்கு வந்து இறங்குறான். அப்போ ஒரிஜினல் கசுமா அங்கே வந்துடுறான். அப்புறம் நம்ம பேய் கசுமா வந்து நம்மளோட கசுமா வீட்டுக்குள்ள போறான். உள்ள போயிட்டு கதவு சாத்திட்டு போயிடுறான். அப்புறம் நம்மளோட ஒரிஜினல் கசுமா வந்து கவுத்து வந்துட்டு வருவான். உள்ள பார்த்தா அவன் இருக்க மாட்டான் எங்கே போயிடுவான். அப்புறம் நம்மளோட கசுமா அம்மா வந்து என்ன கசுமா டைம் ஆயிடுச்சா சரி போப்பா பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி கசுமா சொல்றாங்க. இவனும் அவங்க அம்மா பச்சை தட்டாம அவன் பாட்டுக்கிட்டு திரும்ப போய் டியூஷன் எழுதிட்டு திரும்ப அந்த டெஸ்ட் பேப்பர் கொடுத்துட்டு திரும்ப நம்மளோட கசுமா வந்து வீட்டுக்கு வருவான். இது தடவை நம்ம ஷின்சன் என்ன பண்றான்ட்டு நம்மளோட கசுமா பார்க்கறான். பார்த்தா அங்க நம்மளோட பேய் கசுமா வந்து ஷின்சன் கூட விளையாட்டு இருப்பான். திடீர்னு அந்த பேய் கசுமா
கசுமா வந்து நம்மளோட ஒரிஜினல் கசுமா பிடிக்க வரும். நம்மளோட ஒரிஜினல் கசுமும் அவங்ககிட்ட இருந்து எவ்வளோ தப்பிக்க பார்ப்பான். அப்புறம் அவன் ஒரிஜினல் கசுமா வந்து பயந்துக்கிட்டு லிஃப்ட்ல போய் ஒழிஞ்சிடான். அப்புறம் அந்த பேய் கசுமா வந்து நம்மளோட கசுமா வந்து பிடிக்க வரும். அந்த நேரத்தில் நம்மளோட ஒரிஜினல் கசுமா வந்து அவனோட பேக் வந்து தூக்கி போட்டுறான். அதனால வந்து லிஃப்ட்லும் க்ளோஸ் ஆயிடுது. ஸோ அப்புறம் இவனு பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ளோருக்கு வந்துடுறான். பார்த்தா அதுக்குள்ள நம்மளோட அந்த பேய் கசுமா வந்து அவனோட வீட்டுக்குள்ளே போவோம். எங்கடா என் வீட்டுக்குள்ள போற அப்படின்ட்டு 2 பேரும் அடிச்சுப்பாங்க. அப்புறம் நம்மளோட கசுமாவும் வெளில வந்துடுறாங்க. என்ன கசுமா வீட்டுக்கு வந்துட்டியா, வெல்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நம்மளோட கசுமா வந்து இங்க பார்த்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கான். நல்ல வேலைமா எப்படியும் இந்த டைம்ல இப்போ முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கசுமா சொல்லிட்டு அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கான். என்ன கசுமா ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் உனக்கு என்ன சாப்பிட தரேன் அப்படிங்கிற மாதிரி கசுமாவும் அவனை தூக்கிட்டு போறாங்க. அப்புறம் இங்க நம்மளோட பிரின்சிபல் சாரை காட்டுறாங்க. பிரின்சிபல் சார் பார்த்தீங்கன்னா அவனோட கண்ணு வந்து அப்படியே அந்த கசுமாவோட பேய் கண்ணு மாதிரி இருக்கும். ஒருவேளை இவர் தான் பேயோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஆனா இதோட பத்தினா இந்த எபிசோட் பத்தினா முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அந்த பெல் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் இன்னும் நோட்டீஸ்ல வரும். ஸோ இதே மாதிரி அடுத்து சூப்பரான தரமான வீடியோல பார்க்கலாம். இருக்கும் டாட்டா பை பாய்.